ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு KL2S பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 டே 101 101வது நாள். எடுத்த உடனே திவ்யா அண்ட் வாட்டர்மெலன் மீது ரொம்பவே எல்லை மீறி போறாருன்னு சொன்னோம். எல்லாருக்கும் தெரியுது இவங்க வந்து ஸ்பேஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக என்னென்ன வார்த்தைலாம் சொல்லக்கூடாதோ அதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்காரு. இத்தனைக்கு மீடியா எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சும் அவர் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லை. அப்புறம் வந்து காலையில் மார்னிங் ஆக்டிவிட்டின்னு என்ன சொன்னார்னா, பிக் பாஸ் வந்து போகி பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழக்கத்தை நீங்கள் விட்டணும்னு நினைக்கிறீங்க, இன்னொரு பழக்கத்தை புதுசாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறப்ப அதில் வந்து பிரவீன் வந்து சந்தேகம், அப்புறம் கெமி வந்து கோவத்தை குறைக்கணும் அப்படின்னாங்க. அப்புறம் வாட்டர்மெலன் வந்து பங்க்சுவாலிட்டி, விக்ரம் வந்து அன்பு குறைக்கணும். அதே மாதிரி சந்தேகம் இப்போ ஆரம்பிச்சுக்குது. அந்த சந்தேகத்தை யாரையாவது திருப்பி விட்டணும் அப்படின்னாரு. அரோரா வந்து தூக்கம் வந்து ரொம்ப மெயினாக இருக்குது, அதை நான் விட்டணும், தூக்கத்தை விட்டணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. சுபிச்சா வந்து ரொம்ப படபடப்பாக இருக்குது, அதை விடணும். அப்புறம் செல்ஃப் லவ், அரோராவும் செல்ஃப் லவ் தான் சொன்னாங்க. அப்புறம் நடிப்பு அறைக்கு என்ட்ரானாங்க. உள்ளே வந்து நடிப்பு அறைக்கு இறங்கி வந்தோடனே ஒரு பெரிய ட்ராமா பண்ணாங்க. அதாவது வந்து ரோஸ் கொடுத்தாங்க. யாருக்கு? நம்ம ஒரு பிரஜினுக்கு, அவர் ஹஸ்பண்டுக்கு. அப்புறம் தூக்க சொன்னாங்க. அங்கே போய் ரம்யாட்ட போய் சண்டை போட்டாங்க. நான் சொல்லவே இல்லை அப்படின்னு, நான் வந்து ப்ரூஃப் காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களா. அப்போ வந்து அமித் ரொம்ப புலம்பிட்டு இருந்தார். நான் வந்து எனக்கு எவ்வளோ வழி தெரியுமா, நான் வந்து இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு, எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்படிங்கிறப்பயே நேராக வந்து இவங்க வந்து அமித் அப்படின்ட்டு கட்டி பிடிச்சிட்டு சொல்லு நான் வந்து உங்களை லைஃப் லாங் ஃப்ரெண்டாக இருக்கணும், என்ன தெரியாது, ஒன்றுமே தெரியாத பாப்பா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஆரம்பிச்சாங்க. அவர் வந்து கேட்டார், ஆமாம் இந்த மாதிரி நீ சொன்னீங்களா அப்படின்னா, அப்போ வந்து அது வந்து விளையாட்டுக்கு சொன்னாங்க, ஒரு ஜாப்ஸ் ஃபன்னுக்கு சொன்னாங்க அப்படின்னு. ஆமா இப்படி அதுக்கு தான் பேர் நடிப்பு அறைக்குன்னு உங்களுக்கு வச்சிருக்கோம். அதை முடிச்சுட்டு பயங்கரமாக ஒரு பாட்டு நம்ம தளபதி பாட்டை போட்டு நெஞ்சுக்குள்ள குடி இருக்கும் அப்படின்னு பாட்டை போட்டு வந்தோடனே தெரிஞ்சிச்சு கானா வராரு அப்படின்னு. கானா வந்தோடனே பயங்கரமாக பிக் பாஸ் வெல்கம் பேக் ஜூனியர் அப்படின்னு சொன்னாரா. அப்புறம் பிக் பாஸ் சீசன் 9 ஓட நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாரும் எப்படி அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ தொகுப்பு போட்டார். வீடியோ நட்பு, அது நல்லாவே இருந்துச்சு. இன்னொரு டாஸ்க் அப்படின்னா என்னன்னா, இந்த வீட்டில் வந்து லைஃப் லாங் யார் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும், யாரோட நட்பை நீட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா ஒன்று சொன்னாங்க. வாட்டர் வந்து பாரு சொன்னார். அப்புறம் அமித் வந்து கானா சொன்னார். காந்தி வந்து பிரவீன் சொன்னார். அப்புறம் கானா வந்து காமு சொன்னார், கமருதீனை. விக்ரம் வந்து கனி சொன்னார். சபரி வந்து எஃப்ஜே வந்து ஆதிரை. சுபிச்சா வந்து வியானா. திவ்யா வந்து ரொம்ப இதே எமோஷன் ஆகிட்டாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நான் ரொம்ப எமோஷன் ஆகிட்டேன். நான் வந்து இவ்வளோ பேர் நிறைய பேருக்கு என் வீடியோ வரவே இல்லை. நான் வந்து ஒரு ஆளை நம்ம ரொம்ப க்ளோஸாக பண்ணல, ஆனால் எல்லாரோடையும் நான் பழகியிருக்கேன், பேசியிருக்கேன் அப்படின்னு ரொம்ப எமோஷன் ஆகிட்டாங்க, யாரும் இல்லைங்கிற மாதிரி. அப்போ பிரஜின் வந்து திவ்யா பேர் சொன்னார். யார் சொன்னால், நான் இருக்கேன், லைஃப் லாங் நீ வேணும் அப்படின்ட்டு. திவ்யா நடிப்பு அறைக்கி அப்படியே போய் இப்போ பார்த்துட்டு இருந்தவங்க உள்ளுக்குள்ளே கட்டி பிடிச்சாங்க. அது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. அது வந்து தெரியும், திவ்யாவுக்கும் ரொம்ப இதாக இல்லை. அப்புறம் பிரஜின் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அவங்க. இதுதான், இதை முடிச்சுட்டு விக்ரம்கிட்ட போய் பேசிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி ஹக் பண்ணதுக்குள்ளே நான் என்னால் பண்ணலான்னு. அதை விக்ரம் ஆமாம் நோட்டீஸ் பண்ணிட்டேன், அக்ரி பண்ண, இது வந்து ஆனஸ்ட்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து விக்ரம் கடைசி என்ன சொன்னார்னா, நீங்கள் ரொம்ப நேர்மையான ஆள், அதனால் உங்களுக்கு யாராவது என்ன ஹர்ட் பண்ணி தான் ரொம்ப வலிக்குது அது அப்படின்னு சொன்னார். அதோட முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட் இன்னைக்கு.